ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இன்றைக்கி சீரியல் நேரத்தில் எபிசோட் நம்பர் 247 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே ஹாஸ்பிட்டலில் ஈஸ்வரியை காமிக்கிறாங்க. அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. அப்படியே உள்ள ஜனனியும் சக்தியும் வந்து பார்த்துட்ருக்காங்க. தர்ஷினியும் கூட இருக்கா. இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இப்போல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து வெளியில் அந்த ரூமுக்கு வெளியில் எக்ஸ்கியூஸ் மீ உள்ளே வரலாமான்னு சொல்லி கேட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், லேடி போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனேவும் ஓகே உங்களுக்கு எப்படி இருக்குது, பிபிஎல்லாம் நார்மலாக இருக்கான்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டோடனே அவன் அந்த பிபிஎல்லாம் நார்மலாக இருக்குது. இந்த அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்தப்போ மட்டும்தான் பிபி ஹையாக இருந்துச்சு, இப்போ வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே தர்ஷினி வந்து சொல்கிறான், ஏன் அந்த பொண்ணை பார்த்தோன்னே வந்துட்டு பார்கவி பார்த்தோன்னே ஏன் ஹை ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சக்தி சொல்கிறாப்புல, இது மாதிரி சும்மா இது ஈஸ்வரி அம்மா மூலியமாக அவங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்திருக்கலாம். அதாவது ஈஸ்வரி அம்மா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து பிரச்சனை வந்ததை சொல்ல போகும்போது அவங்களுக்கு பிபி ஹையாக இருந்திருக்கு, அதனால தான் பார்த்தோன்னே எமோஷன் ஆகிட்டாங்க, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே இவங்களை பார்த்துக்கோங்க. சரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேடம் வந்து கூப்பிட்றாங்க, ஜனனி ப்ளஸ் சக்தி நீங்கள் 2 பேர் வெளியில் வாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோடனே வெளியில் போகிறாங்க. டாக்டரும் தர்ஷினியும் கூட வந்துட்டாங்க. வெளில வந்தோடனே சரி ஓகே என்ன மேடம் என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்டோடனே இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த கேஸை வந்து டீல் பண்ணுறதுக்கு புது ஆஃபீஸர் புலிகேசி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு அந்த புலிகேசி வந்து ஒரு சரியான ஆஃபீஸர் கிடையாது. அவன் வந்து ரொம்ப ஒரு வேறு மாதிரி ஆள் அப்படின்னு சொன்னோடனே ஜனனி கேட்குறாங்க, என்ன வேறு மாதிரி ஆள் அப்படின்னு சொல்கிறீங்க. வேறு மாதிரி ஆளுன்னா அவன் வந்து ரொம்ப அவன் மேலே டிபார்ட்மெண்ட்டாக ஒரு நல்ல பேரே கிடையாது, எல்லோரும் வேறு மாதிரி தான் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவு அவன் இந்த கேஸுக்குள்ளே உள்ளே கொண்டு வந்ததையும் அறிவு கட்சி தான் புஷ் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே தர்ஷினி சொல்கிறாங்க, ஏன் மேடம் இந்த மாதிரி புஷ் பண்ணி அதை எப்படி கொண்டு வர முடியும், இந்த மாதிரி கேஸில் யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோடனேவா, இல்லை அந்த மாதிரி பண்ணிடுவாங்க, அப்படின்னா நம்ம கேஸ் போட்டு வந்து இந்த ஆஃபீஸர் வேணாம், எங்களுக்கு நேர்மையான வேறு ஆஃபீஸர் வேணும்னு சொல்லி ஆப்ஷன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான் தர்ஷினி, ஆனால் அதுக்கு ரொம்ப நேரமாகும், ஆனால் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு அவர் மேலே எந்த ஒரு ரிமார்க்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால் அவரை மாற்றுறது அவ்வளோ சுலபம் கிடையாது, நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இது பார்கவியையும் ஜீவானந்தத்தையும் சுட்டு பிடிக்கிறதுக்கு போலீஸ்லேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இப்போ அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு சோஷியல் மீடியாலையும் போட்டாங்க. அதனால் அலர்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு நான் சொல்கிறேன். எப்படியாவது அவங்கள அலர்ட் பண்ணி வச்சுருங்க, கவனமாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஜனனி தனியாக போய் ஃபீல் பண்ணுறா. சக்தி வந்து என்ன ஜனனி என்ன சொல்லி கேட்டோடனே இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா 10 ஸ்டெப் இது ஸ்லீப் ஆகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நீ கவலைப்படாத ஜனனி, எப்படியா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஜீவானந்தத்துக்கு உடனே கால் போட்டு அவளுக்கு அலர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே சரி உடனே அவர் ஜீவானந்தத்துக்கு கால் போட்டு, என்ன ஜனனி எப்படி இருக்கீங்க கேட்டோடனே நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறது தான் கால் பண்ணேன், உங்களை போலீஸில் சுட்டு பிடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, அது தனி டீம் வேறு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்கள் கவனமாக இருங்க எதுனாலும் அப்படின்னு சொன்னால், சரிப்பா நான் கவனமாக இருந்துக்கிறேன், பார்கவியும் கூட பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, சரி ஈஸ்வரி மேடம் முழிச்சிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, ஈஸ்வரி மேடம் முழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணியிருப்பேன் நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் அது சொல்லலை. பிரச்சனை என்னென்னா, அந்த மாதிரி இப்போ புது ஆஃபீஸர் புலிகேசி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவர் வந்து உங்களை சுட்டு பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி ஓகே நான் கவனமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட அந்த சீன் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து கதிரையும் அறிவு கட்சியையும் காட்டுறாங்க. அப்போ அறிவு கட்சி ஒரு ஷாக்கான மாதிரி, என்ன மாமா சொல்கிறீங்க, ஹாஸ்பிட்டல்லையும் ஆளை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனேவா, ஆமாம் வெளியிலேருந்து ஆளை யாராவது பிடிச்சி நம்ம ஏற்பாடு பண்ணால் தான் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும், அதனால தான் எதுவுமே வரக்கூடாது, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஆளை பிடிச்சிட்டேன், ஈஸ்வரியை கொள்றதுக்கு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, மாமா நீங்கள் அவங்க எதுவும் குண்டக்க எதுவும் பண்ணிட மாட்டாங்கல்ல, இருந்தாலும் ஒரு வார்த்தை கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கோங்க மாமா அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஃபோனை போடுறாரு. அந்த சமயம் பார்த்து அறிவு கட்சி கூட இருக்கிற அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறா, உடனே இது பேசுகிறத வீடியோ எடு அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக ஃபோனில் வீடியோ ஆன் பண்ணி வச்சிட்டான். அவன் பேசும்போது அங்கே உள்ள அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபு எடுக்கிறான். சார் இந்த மாதிரி என் பேர் சத்யா, இந்த மாதிரி கோபி அண்ணன் தான் சொன்னார் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ண சொல்லி, நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னோடனேவோ, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, இது அப்போ நீ கோபிகிட்ட ஃபோனை கொடு, அவன்கிட்ட தானே பேசினேன் அப்படின்னு அவன்கிட்ட ஃபோனை கொடுன்னு சொன்னோடனே சரி ஓகே நான் கோபிகிட்ட கொடுத்தோடனேவோ, இந்தாண்ணே கோபி நான் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னோடனே, ஏன்டா கோபி உன்கிட்ட தான் இந்த வேலையை சொன்னேன் சார், நீ சொன்னதெல்லாம் ஓகே சார், ஆனால் தனி ஆளாக இருந்து எதுவும் பண்ண முடியாது, அதனால தான் நான் கூட துணை கூப்பிட்டுக்கிட்டேன், நீங்கள் வந்து இப்போ பணத்தை கொடுத்துருவாங்க, எனக்கு ஹெல்ப் இல்லாட்டி எதுவும் பண்ண முடியாது, அதனால தான் கூப்பிட்டுக்கிட்டேன், இப்போ பார்த்து இது பண்ணி சார், கொஞ்சம் கதிர் சார் கொஞ்சம் பணம் தேவைப்படுது போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னோடனே, டேய் ஆகுன்னா என் பேரை சொல்லாதரா, எனக்கு வந்து பேரை சொன்னால் பிடிக்காது,
பணம் தானே வேணும், நீ வேலையை முடி, நான் பணத்தை போட்டு விட்றேன் அப்படின்னு சொன்னேன். சரி சார், கண்டிப்பாக வேலையை முடிச்சு விட்றேன், நீ கவலைப்படாமல் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. பேசி முடிச்சோன்னே வீடியோ ஆஃப் பண்ணுறான்னு அறிவிக்கரிசி சொல்ல அவங்க அண்ணன் வீடியோ ஆஃப் பண்ணிட்டார். அந்த வீடியோ வந்து ஒரு எவிடன்ஸாக இருக்குன்னு சொல்லி அவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அது வீட்டுக்குள்ளே எல்லா பேரும் டைனிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க. குணசேகரன் அவங்க அம்மா எல்லா பேரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்தோன்னே எல்லாம் பேசியிருக்காங்க, நல்லபடியாக கல்யாணம் நல்லபடியாக எப்படியா முடியணும், எந்த ஒரு பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து அந்த 3 மருமகளும் ஜனனியும் வந்துட்டுருக்காங்க. வந்தோடனே என்ன வெளியிலேருந்து புதுசாக வரீங்க, என்ன ஏதோ பர்ச்சேஸிங்க, காமிங்க என்னன்னு சொல்லி காமிச்சோன்னே, உனக்கு எதுக்கிட்ட காமிக்கணும்னு சொல்லி அந்த ரேணுகா சொல்ல, என்ன வாங்கிட்டு வந்து காமிக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே போய்ட்டு வரீங்கன்னு சொல்லி கதிர் கேட்க, உனக்கு எதுக்கு சொல்லணும்னு சொன்னேன். ஆமாம், புடவை வாங்கிட்டு வர அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் புடவையா, யாருக்கு, கல்யாண பொண்ணுக்கு சீர்வரிசை புடவை அப்படின்னு சொன்னோன்னே, 4 பேரும் சேர்ந்து 4 புடவை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, யார் கல்யாண பொண்ணு அப்படின்னு சொன்னோடனே, யார் கல்யாண பொண்ணுன்னு சொல்லி அறிவிக்கரிசி கேட்க, ஜனனி நீயே போய் சொல்லுமா, அந்த அறிவிக்கரிசிக்கு கல்யாண பொண்ணு யாருன்னு தெரியாதா, அவள் பேரை போய் சொல்லுமா அப்படின்னு சொன்னோடனே, அப்படியே ஜனனி கிட்ட வந்து சஸ்பென்ஸாக, கல்யாணம் பண்ணிக்க போகிற தர்ஷனோடைய ஒய்ஃபுக்கு தான் புடவை, தர்ஷனோட ஒய்ஃபுக்குன்னு தெரியுது, அதான் நீங்கள் மருமகளாக அவங்க எங்கள் மாமியார் தான் எங்களை மகளாகவே நினைக்கல, ஆனால் நாங்கள் வர எங்கள் மருமகளை மகளாக தான் நாங்கள் நினைக்கிறோம், ஜனனி நீயே போய் பேரை சொல்லுமான்னு சொன்னோன்னே, அறிவிக்கரிசிக்கிட்ட வந்து அது தர்ஷனோடைய ஒய்ஃபுக்கு தான் அந்த புடவை, தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோடைய பேர் பார்கவி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அறிவிக்கரிசிக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. இதோடய அந்த சீரியல் முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சுன்றது பார்ப்போம். அது சொன்னோடனே அடுத்து அவள் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.